ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நான் சொல்கிறேன், இந்த ஒரு பொருளை தினமும் நீங்கள் பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்களுக்கு சர்க்கரை ஆரம்ப சர்க்கரையாக இருந்தாலும் சரி, இல்லை சர்க்கரை பல வருடங்கள் 5 வருடம் 10 வருடம் 20 வருடங்கள் இப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு சர்க்கரையோட அளவு ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். அவ்வளவு அற்புதம் நிறைந்தது, இயற்கையாக கிடைக்கக்கூடியது. உங்களுக்கு எல்லா இடங்களிலும் இது கிடைக்கும். ஏன்னா இது விலையும் ரொம்ப மலிவாக தான் இருக்கும். ரொம்ப மலிவாக இருக்கிற ஒரு பொருள் நம்ம நினைப்போம் இதில் என்ன பலன் இருக்குன்னு. இதில் தாங்க பலனே பல மடங்கு இருக்கும். அதனால் இந்த பொருளை நீங்கள் தினமும் காலையில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகாது. இது உங்களுக்கு நம்ம இந்த பல் இருக்குது இல்லைங்களா, சர்க்கரை நோயால் பல் எப்பவும் ரொம்ப பலகீனமாக தான் இருக்கும். சர்க்கரை நோய் வந்துட்டாலே எலும்பு பற்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட பலம் குறையும். இது நீங்கள் பயன்படுத்தும் போது நல்லா பற்கள் நல்லா உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த பற்களோட அந்த ஸ்ட்ராங் நல்லா அதிகமாக இருக்கும். உள்ள சர்க்கரையும் கட்டுக்குள் வரும். இவ்வளோ அற்புதம் நிறைந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வேப்பங்குச்சிங்க. வேப்பங்குச்சியை டெய்லி காலையில் நீங்கள் நல்லா அந்த உங்களுக்கு பச்சையாக நல்லா கிடைச்சாலும் சரி, இல்லை எங்களுக்கு வேப்பங்குச்சி கிடைக்கல அப்படின்னா வெளியில் பாருங்கள், உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வேப்பங்குச்சி வாங்கி அதை நல்லா முன்னாடி கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல காஞ்ச குச்சியாக இருந்தால் ஒரு குச்சி நல்லா வச்சு டைட்டாக இருக்கும். அதை நல்லா ஒரு சுற்றி ஏதோ ஒன்று வச்சு நல்லா டைட்டாக அடிச்சிங்க, வாயில் போட்டு நல்லா மென்னிங்கன்னா அந்த கசப்பெல்லாம் வெளியில் வரும். அது நீங்கள் முழுங்க கூட வேணாம், துப்பிடுங்க. இப்படி படும் பொழுது நம்ம அந்த கொஞ்சம் கசப்பு சுவை உள்ளே போய்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு பல்லும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவும் குறையும். நல்லா பச்சை குச்சியாக கிடச்சிச்சின்னா டெய்லியும் காலையில் அந்த பச்சை குச்சியில் பல்லை விளக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பல் ஒரு மாதிரி இருந்தால் கூட மறுபடியும் ப்ரஷ் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டு போட்டு. ஆனால் டெய்லி காலையில் இது போல் செய்யும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலோட உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.